அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் பகுதியில் மீகா அத்தனையாக புலம்பி அவன் சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லி, நானோ கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று சொல்லிட்டு தன்னுடைய ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை, விசுவாச உறுதியான அறிக்கைகளை சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லி 8ஆம் வசனத்திலே தொடங்குகிறார். இன்றைக்கி எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்வில் இருள் சூழ்ந்த நேரங்களில் தீபமேற்றிய வசனங்களாக இவை விளங்குகின்றன. வீழ்ச்சிகள் என்பது ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலும் அது இயல்பாய் நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் எழுச்சிகள் என்பதோ விசுவாச வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பு இயல்பாக காணப்படுகிறது. விசுவாசிகளின் வீழ்ச்சிகள் அது ஒரு வகை வீழ்ச்சி தான். ஆனால் அது மரண வீழ்ச்சிகள் போன்றது அல்ல. விசுவாசி எவரும் தமது வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் ஒப்படைத்துள்ளதுனால மனம் திரும்பி வீழ்ச்சிகளையும் அவரது கரங்களில் ஒப்படைக்கும் போது அந்த சிருஷ்டிகர் அவற்றை புதுமையின் பாதையில் திருப்பக்கூடிய ஆற்றல் உடையவராக, வல்லமை உடையவராக, வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்பது ஒரு சவாலான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தவறினால் தண்டனையை அடைந்தாலும் அது தவறின் விளைவு என்பதை நான் அறிந்திருந்தேன்னு சொன்னால், நான் அதை அறிக்கையிடும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. எனவே விழாதிருக்க நம்ம கவனமாக இருக்கணும். தவறி விழுந்து விட்டால் கூட சவாலுடன் எழுச்சி அடையக்கூடியவங்களாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு கரம் கொடுக்க தேவன் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்கிற உறுதிமொழியை இந்த வசனம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இருளிலே என்று சொல்லுகிறாரே, வேதம் இருள் என்று சொல்லி எவைகளை குறிக்கிறது என்று சொன்னோன்னா, தீமையை அது இருள் என்று குறிக்கிறது. தீமை என்பது பாவத்தை குறிக்கிறது. தீமை செய்தலை விட்டு விடுங்கள், பாவம் செய்கிறதை விட்டு விடுங்கள். தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு, அதாவது பாவத்தை விட்டு விலகிறது மூடருக்கு அருவருப்பு. இதை வேதம் தீமை இருள் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அறியாமையையும் வேதம் இருள் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18-19 நீதிமானுடைய பாதை அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று எழுதின சாலமோன் ஞானி, துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருளை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அறியாமை, எங்கே கால் வைக்கிறோன்னே தெரியாது, நம்ம இருப்போமா பிழைப்போமானே தெரியாது, அத்தனை அறியாமை சூழ்ந்ததாக துன்மார்க்கர்களுடைய பாதை இருக்கும், அது இருட்டாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் 3வது, மரணத்தில் தள்ளப்படுகிறவர்களையும் வேதம் இருள் என்றே அழைக்கிறது. யோபு 18:18 யோபு சொல்லுகிறார், அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போனான் என்று சொல்கிறார். மரித்து போகிறவர்களையும் அவர்கள் தள்ளப்படுகிற இடம் இருள் என்று சொல்லி வேதம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததால் அவர் எங்களோட வழக்காடி எங்கள் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் என்று சொல்லித்தான் இங்கே மீகா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆயினும் தேவன் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி தமது போதனைகளின்படி நடக்க உதவி செய்வார். அப்போதனைகள் அவர்களுக்கு வாழ்வின் ஒளியாக அமையும் என்று தீர்க்கன் நம்புகிறதை நாம் பார்க்கிறோம். இருள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். தீமை, அதாவது பாவம், அறியாமை, அதே போல மரணம், இவைகள் நமக்கு இருள் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறத. அப்போ இவைகளை மாற்றுகிறதற்கு நமக்கு வேதத்தில் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிறது. அப்போ எதை கொண்டு வெளிச்சமாக்க முடியும் என்று சொன்னால், சங்கீதம் 119:105 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வசனத்தை எந்த அளவுக்கு
நாம் உட்கொள்ளுகிறோமோ, வசனம் எந்த அளவுக்கு நமக்கு தெரிகிறதோ, தியானிக்கிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான அறியாமையையும் அது அகற்றக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 27:1 கூட சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? வசனம் மாத்திரமல்ல, கர்த்தரே என் வெளிச்சமாக என் இரட்சிப்பாக அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் எழுதுகிறாரே, அதை ஏசாயா தீர்க்கன் சொல்லும் பொழுது 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி அங்கே ஏசாயா எழுதாமல் இல்லை. அதே போல் யோவான் 1ஆம் அதிகாரம் 4 நம்ம பார்க்கிறோமே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக தீமையை விட்டு விலக வைத்து அறியாமை என்கிற இருளை விலக்கி, மனிதன் பாவம் செய்கிறதுனால அந்தகாரமாகவே இருக்கிறான், அமாவாசையாகவே இருக்கிறான், இருட்டாகவே இருக்கிறான் என்று சொல்லுகிற மனிதர்களை வந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான்னா ஆண்டவர் அவனுக்கு இருளிலே, இந்த பூமியில் வேதம் சொல்லுகிற தீமையில் வெளிச்சமாக இருப்பார், அறியாமையில் வெளிச்சமாக இருப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறத அந்த காரியத்திலையும் வெளிச்சத்தை தந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து செல்வார் என்கிற சத்தியங்களை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? மதில்களை எடுப்பிக்கிற நாட்கள் வரும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மெய்த்தருளும் என்று சொல்லுகிறார். இங்கே சத்துருக்கள் என்று குறிப்பிடுகிற காரியமானது, அசிரியர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே போல் யூத ஜனங்கள் பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டார்கள். அநேகர் எகிப்திற்கெல்லாம் தப்பி சென்று விட்டபடியினால் அவர்கள் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்கிற காரியத்தை எல்லாம் ஏதோமியர்லாம் ரொம்ப ஏளனமாக பேசினாங்க, ரொம்ப சிரித்தாங்க, ரொம்ப அவமானமாக இருந்தது. ஆனால் இவங்க திரும்ப வந்து சேர்க்கப்படுவார்கள், சிதறடிக்கப்பட்டவங்க சேர்க்கப்படுவார்கள் என்கிற காரியத்தையும், மதில்கள் எல்லாத்தையும் தீக்கொளுத்தி பாபிலோனியர்கள் அழித்து போட்டுட்டாங்களே, அதை எடுப்பிக்கிற நாள் வரும் என்கிற காரியத்தை குறித்து இங்கே மீகா சொல்லுகிறார். அசீரியா முதல் எகிப்தினுடைய நதி வரைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறத பாபிலோனில் உள்ள ஐப்ராத், அதாவது யூப்ரட்டிஸ் நதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அசீரியர்களால் சிதறடிக்கப்பட்டவர்கள், பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவர்கள், அங்கே யூதா நாட்டின் படையெடுப்பு நடந்தபொழுது எகிப்துக்கு ஓடிப்போன ஜனங்கள், இந்த சிதறுண்ட ஜனங்கள் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு திரும்ப வருவார்கள் என்கிற காரியத்தை இங்கே மீகா பறைசாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாசானிலும் கீலேயாத்திலும் என்கிற காரியம் வெகு நாட்களுக்கு முன்னமே தாவீது அரசருடைய காலம் முதற்கொண்டு இவ்விடங்கள் எல்லாமே இஸ்ரவேலின் பகுதிகளாக காணப்பட்டன, செழிப்பின் பகுதிகளாக காணப்பட்டன. அந்த இடத்துல வந்து அவர்கள் செழிப்பில் நடத்தப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களை ஒரு நல்ல மேய்க்கிற ஒரு ஆண்டவராக இருப்பார் என்று சொல்லி அங்கே பாபிலோனினுடைய விடுதலைக்கு அப்புறம் ஒரு காரியத்தையும் 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் குறித்து அவர் பேசிட்டு 18-19 தன்னுடைய பெயருக்கு ஏற்பவே அங்கே பேசுகிறார். மீகா என்று சொன்னால் அவர் கர்த்தருக்கு ஒப்பானவன் யார், தேவனுக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லுகிற காரியத்தை அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். மீகா என்கிற அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் என்னன்னா, ஆண்டவரே உமக்கு நிகரானவன் யார், ஒப்பான தேவன் யார் என்கிற காரியம். இது எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற ஒரே ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் ஒருவர் மாத்திரமே என்கிறதை அடையாளம் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களை பொறுத்து கொண்டு அவைகளை மன்னித்து நமக்கு மீறுதல்களை எல்லாம் மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி, எந்தெந்தைக்கும் கோபம் வையார் என்று சொல்லி, இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்த எல்லா மனுஷனும் ஒரு தரம் மரிப்பதும்
பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனுஷர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களை நியாயம் தீர்க்கிற முழு உரிமையையும் என் ஆண்டவர் பெற்றிருக்கிறார். ஆகவே என்றென்றைக்கும் கோபம் வையா என்கிற காரியத்தையும் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் என்கிற அந்த ஒப்பற்ற தேவனுடைய இந்த சுபாவத்தை சொல்லுகிறார். பாவங்களை சமுத்திரத்தினுடைய ஆழத்தில் அவர் போட்டு விடுவார் என்கிற காரியத்தையும் அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக சத்தியத்தை யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்று சொல்லி அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அப்படியே உங்களுக்கு அவர் தருவார் என்று சொல்லி இங்கே மீகா உறுதியான விசுவாசத்தோடு கூட அந்த அதிகாரத்தை தன்னுடைய புத்தகத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:1-3 வரையிலும் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுதான் ஆபிரகாமோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினிற, அதன் நிமித்தமாக என் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தருளும் என்று சொன்னார். அது அப்படியே அந்த நாட்களிலும் அவர்கள் பாபிலோனிலிருந்து 70 ஆண்டுகளில் விடுதலை பெற்றார்கள். இனிமே 1000 வருட அரசாட்சியில் ஒரு பூரண கிருபையை அங்கே ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக வாழ்கிற நம்ம கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவினுடைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்மை வாழ்கிறதற்கு நம்ம தீர்மானம் எடுத்தோம் என்று சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து ஆபிரகாமுக்கு என்னென்ன உடன்படிக்கையை வாக்கருளினாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவரும் நம்மை செழிப்பான இடங்களிலே மெய்த்தருளுகிற ஒரு ஆண்டவரும் நம்மை கட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டவருமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தந்து எதிரிகளுக்கு முன்பாக நமக்கொரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை தந்து மீகா முடிக்கிறார். விசுவாசிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன்.